இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் போது பேதுரு காட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன 3 தடவை மறுதலிப்ப. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, என் ஜீவனே போனாலும் உங்களை மறுதலிக்க மாட்டேன். ஆனா இயேசு சொன்ன வார்த்தை தான் நிறைவேறுச்சு. இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி யூதர்கள் கேட்குறாங்க, நீ இயேசுவோட கூட இருந்த மனிதன் தானே? அப்ப பேதுரு சொல்றாரு, இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் மறுதலித்தது மாத்திரம் அல்ல, சபித்தார், சத்தியமும் பண்ணினார். இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது. தேவஜனமே, ஆனால் நடந்தது என்ன? அதற்கு பிறகு அவர் மனம் கசந்து அழுதார். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த உடனே முதலாவது மரியாளுக்கு பிறகு பேதுருவுக்கு தரிசனமானார். பேதுருவை மீண்டும் தன்னுடைய ஊழியத்தில் கொண்டு வந்தார். 40 நாட்கள் அந்த சீசர்களோட இருந்து அவர்களை ஊழியத்தை செய்ய வைத்தார். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு 50வது நாள் பெந்தகோஸ்தே நாளில் 120 சீசர்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அதற்கு பிறகு தேவன் அந்த பேதுருடைய வாழ்க்கையை அழகாய் கட்டி எழுப்பினார். வல்லமை உள்ளதா கட்டி எழுப்பினார். பேதுரு பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு பிறகு போய் பிரசங்கம் பண்ணுகிறார். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு நீங்கள் அப்போஸ்தலர்ல வாசிக்க முடியும், அனுதினமும் திரளானோர் சபையில் சேர்க்கப்பட்டாங்க. தேவஜனமே, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க, பேதுரு சபை போதுகராக இருந்தார். அதற்கு பிறகு 2 லட்சம் பேர் சபையில் அங்கத்தினர்களாக இருந்தார்களாம். உடைக்கப்பட்ட ஒரு மனிதன், பயப்படுகிற ஒரு மனிதன், இயேசுவை மறுதலித்த ஒரு மனிதன், யூதாஸ் காரியோத்தை போல் அவர் நாண்டு கொண்டு சாகல. மீண்டும் அவர் ஆண்டவர்கிட்ட வந்தார். ஆண்டவரே, என்னை கட்டி எழுப்புங்க. இன்னைக்கு நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல உடைஞ்சிருக்கீங்க? ஜெபிக்க முடியாமல் போயிட்டீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த ஜீவியத்திலேருந்து விட்டுட்டீங்களா? எந்த இடத்துல உடைஞ்சிருந்தாலும் பேதுருவை போல ஆண்டவர்கிட்ட வாங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை, குடும்ப வாழ்க்கையை, தனிப்பட்ட ஜீவியத்தை, ஆவிக்குரிய ஜீவியம் எதுவாக இருந்தாலும் கட்டி எழுப்ப வல்லமை உடையவராக இருக்கிறார்.